Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சோலார் எபிசோட் நல்ல சரியான வெயில்ல நின்னுட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். குறிப்பா இன்னைக்கு வந்து சோலார்ல முக்கியமான சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த எபிசோடே. நம்ம வாரம் வந்து சோலாரை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் போட்டுட்ருக்கோம். பார்க்கலன்னா ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ குறிப்பாக எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா இந்த சோலார் செல்ஸ். ஓகே, உங்களுக்கே தெரியும் இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல் இருக்குது. ஒரு செல் இல்லை, மோனோ அப்படின்றாங்க, பாலி அப்படின்றாங்க, அப்புறம் மோனோ பெர்க்கு அப்படின்றாங்க, இப்போ பைஃபேஷியல் மோனோ அப்படின்றாங்க. இது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து சோலார் ரிலேட்டட் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னும்போது இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போ இதில் எது வாங்குறது? சீப்பாக இருக்கிற பாலி வாங்கலாமா, இல்லை கொஞ்சம் காசு போட்டு மோனோ வாங்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி சோலார் செல்னால் என்ன, நமக்கு சோலார்லேருந்து எப்படி வந்து கரண்ட் உற்பத்தி ஆகுது அப்படின்ற அந்த இன்ஜினியரிங் ஃபேக்டும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சோலார் மார்க்கெட் அப்படின்றது ஒரு மிக்சட் ஆஃப் ஒப்பீனியனோடு இருக்கும். சில பேர் வந்து சோலார் வாங்கலான்னு வாங்க, சில பேர் வந்து சோலார் வாங்க வேணாம் அப்படின்வாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா சோலாரை பற்றின ஒரு முழுமையான விழிப்புணர்வு வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுதான் பேசிக்கு. இப்போ நீங்கள் வந்து சோலாரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட முழு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சோலார் நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க, சோலாரில் என்ன தான் நடக்குது, இதில் எலக்ட்ரிசிட்டி வருமா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னும்போது நார்மலாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுறது பார்த்திங்கன்னா, ஸோ கோல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதா, இந்த கோல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப நச்சுத்தன்மையானது அப்படின்றது நமக்கே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கோல் எரித்து அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுற பவர் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட ஃப்ரீ சோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சன்னு எப்படி அடிக்குது பார்த்திங்களா. இந்த சன்னு எமிட் பண்ணுற இந்த எனர்ஜி இருக்குல்ல, இந்த லைட் இருக்குல்ல, இதுதான் நமக்கு விலையில்லாத ஒரு பொக்கிஷம். இது வரைக்கும் இதுக்கு காசு போடல, இனிமேல் போடுவாங்களா அப்படின்றது தெரியாது. இது வரைக்கும் நமக்கு இந்த பொக்கிஷம் நமக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிட்ருக்கு. ஸோ இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி நம்மளோட வீட்டு யூஸுக்கான எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கான ஒரு டிவைஸ் தான் இந்த சோலார் பேனல். ஓகே, இந்த பேனல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் பேசிக்காக சொல்கிறேன். ஸோ புரிஞ்சிக்க முடியுதா பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவு இதை நான் உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்க போகிறேன். சரி, இந்த சோலார் செல் அப்படின்னா இந்த செல் எதுலேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்மளோட எர்த்தில் ரொம்ப அபண்டாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மண்ணுலேருந்து தான் சிலிக்கான் அப்படின்ற ஒரு ரா மெட்டீரியல் இந்த சோலார் பேனலை க்ரியேட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரா மெட்டீரியல். இந்த சிலிக்கானை வந்து கிறிஸ்டலைன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஹைட்ரஜனை வந்து ஆட் பண்ணி அதை வந்து கிறிஸ்டல் ஃபார்மேட்டுக்கு ஆக்கி அந்த கிறிஸ்டலை தான் வந்து நம்ம சோலார் செல்லை யூஸ் பண்ணுவோம். சரி, அப்படியே அந்த கிறிஸ்டலை வந்து நம்ம சோலார் செல்லை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே முடியாது. அந்த கிறிஸ்டலை வந்து ரொம்ப சின்ன ரேஃபராக வந்து அதை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணுவாங்க. அந்த கட் பண்ணதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? சரி, இந்த சிலிக்கான் மெட்டீரியலை அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ப்ரொடியூஸ் ஆகாது. அதுலேயும் சில இன்ஜினியரிங் இருக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகிறதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டு இருந்தால் தானே எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ எலக்ட்ரிசிட்டின்னா என்ன? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் எலக்ட்ரான் கடந்து போனால் தான் அந்த ஃப்ளோவை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து பேட்டரியில் நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும். சரி, இந்த சோலார் பேனலில் இதுக்கான எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பிரிச்சிருப்பாங்க. இதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி இருக்கும் அப்படின்றது. இந்த சிலிக்கான் மெட்டீரியலில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிலிக்கான் வந்து எலக்ட்ரானை ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அந்த எலக்ட்ரானை வந்து ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் வந்து அந்த பாண்டிங்லேருந்து வெளியில் வரும். அதுதான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியை தருது. சரி, சிலிக்கானில் நம்ம இந்த லைட்டு பட்டவனே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறாங்களே, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரேஃபருமே வந்து ஒரு கெமிக்கல் கம்போசிஷனில் உருவாக்குவாங்க. ஸோ இந்த உருவாக்குற இந்த கம்போசிஷனில் வந்து ஒரு பக்கம் எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும், இன்னொரு பக்கம் வந்து பாசிட்டிவ் ஹோல்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்கிற எலக்ட்ரானை வந்து சார்ஜ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் வெளியிடும். அந்த எலக்ட்ரான் வந்து ஸ்ட்ரைட்டாக எங்கே போகும்னா நம்மளோட பாசிட்டிவை நோக்கி தான் வந்து அதை அட்ராக்ட் ஆகும். ஸோ அங்கே வந்து ஒரு டிப்ளீஷன் லேயர் க்ரியேட் ஆகும். நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கான டிப்ளீஷன் லேயர் க்ரியேட் ஆகும். டிப்ளீஷன் லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரானும் பாசிட்டிவும் சங்கமாகிற இடம். இது நீங்கள் பேட்டரியில் கூட பார்க்க முடியும். அது செப்பரேட்டர் வழியாக தனியாக வச்சுருப்பாங்க. இந்த டிப்ளீஷன் ரீஜியனை தான் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா. எந்த அளவுக்கு டிப்ளீஷன் ஏரியா பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இந்த சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகிறதுக்கான விஷயங்கள் ஸ்பீடாக நடக்கும். ஸோ இங்கே இந்த பேனலில் பார்த்திங்கன்னா, எந்த பேனலாக இருக்கட்டும், ஒரு சோலார் பேனலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் லேயரை வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க, பாசிட்டிவ் லேயரை வந்து பெருசாக வச்சுருப்பாங்க. ஏன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. ஸோ இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது நெகட்டிவ் ஆட்டம்ஸ் என்ன பண்ணும், ஸ்பீடாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பீடாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே முக்கியமாக எலக்ட்ரிசிட்டிக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்டு சார்ஜ் ஆகணும் அப்படின்னா நம்ம சூரிய ஒளியிலேருந்து லைட்டு வந்து இந்த சோலார் பேனலை வந்து தொடணும். ஸோ அப்போ வந்து இங்கே இருக்கிற செல்லு ரியாக்ட் ஆகி இந்த எனர்ஜியை வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவுக்கு அனுப்புது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா பாலி மோனோ அப்படின்னு 2 டைப் இருக்குது. இந்த பாலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் சிலிக்கான் கிறிஸ்டலை வச்சு க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது பாலி, அதாவது பியூரிஃபிகேஷன் கம்மி. இதை ரொம்ப பியூரிஃபைடு ஒரே ஃபார்மட் ஆஃப் சிலிக்கான் எடுத்து பண்ணுறது அப்படின்றது மோனோ. அதனால தான் அது விலை ஜாஸ்தி. ஸோ பாலியை பொறுத்த வரைக்கும் அதை உருவாக்குற காஸ்ட் அப்படின்றது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மி, அதனால் அதோட விலையும் கம்மி. அதே நேரத்தில் பாலி கிறிஸ்டலைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சியும் ரொம்ப கம்மி. இதே மோனோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே பேட்டர்ன் ஆஃப் சிலிக்கானை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது மேனுஃபேக்சரிங் செலவு வந்து ஜாஸ்தி, அதனால் அதோட ப்ரைஸுமே ஜாஸ்தி. இப்போ பாலி கிறிஸ்டலைன் போர்டை பார்த்தாலே உங்களுக்கு அந்த இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் ரேஃபர்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். சில வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த பேட்டர்னே ஒரு மாதிரி கச்சமுச்சான்னு சொல்லிட்டு அந்த பாலி கிறிஸ்டலைன் பேனல் தான் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் மோனோவில் பார்த்தீங்கன்னா ஒரே பிளாக் கலர் பேனல் தான் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. இதனால தான் அந்த எஃபிஷியன்சியுமே வந்து டிஃபர் ஆகுது. பாலியில் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஒரு மேக்ஸிமம் 15% வரைக்கும் எஃபிஷியன்சி. அதே மோனோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 25% வரைக்கும் எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ அந்த 10% கெயின் வந்து நமக்கு வந்து மோனோவில் கிடைக்கிது. ஓகே, அதனால தான் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் இருக்குது. சரி, பாலி சொல்லிட்டீங்க, மோனோ சொல்லிட்டீங்க. இதில் வந்து எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ மோனோ பர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னப்பா மோனோ சொன்னேன், இது என்ன மோனோ பர்க்கு? இப்போ மோனோ சொன்னேன், இது என்ன மோனோ பர்க் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் புரியாமையே மோனோ பர்க்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கியிருப்பீங்க. அதோட பிரின்சிபல் என்னன்னா, இப்போ மோனோ கிறிஸ்டலைனில் அடுத்த வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டிவ் லேயரை வந்து அந்த பேனலுக்கு கீழே வைக்கிறாங்க. கரெக்டுங்களா? மேலே வந்து சோலார் செல்ஸ் இருக்கும், கீழே வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் லேயர் இருக்கும். இந்த ரிஃப்ளெக்டிவ் லேயர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர சன்லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ வர சன்லைட் வந்து சோலார் பேனலுக்குள்ளே ஊடுருவி இந்த ரிஃப்ளெக்டிவ் பேனலில் பட்டு மறுபடியும் வந்து அந்த செல்லையே போய் அடையும். ஸோ இதுதான் வந்து மோனோ பர்க் அப்படின்றாங்க. இதனால் எஃபிஷியன்சி ஒரு 2-3% வந்து அதிகமாகும். ஸோ இப்போ வர எல்லா மோனோ கிறிஸ்டலைன் போர்டுமே பார்த்திங்கன்னா மோனோ பர்க் மாடலில் தான் வருது. மோனோ கிறிஸ்டலின்னு இப்போ யாரும் விற்கிறது இல்லை. இன்னொரு மாடல் இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு 1 இயராக ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைஃபேஷியல் மோனோ பர்க் அப்படின்றாங்க. இந்த பைஃபேஷியல் மோனோ பர்க் அப்படின்றது 2 பக்கம், அதாவது பேனலோட ஃப்ரண்ட்டு அண்ட் பேனலோட பேக்கு 2 பக்கமே வந்து சார்ஜ் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி 2 பக்கம் வருதுன்னா, இங்கே வந்து இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே அதுக்கான டிசைனுமே மாறுது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னேன் இந்த ரிஃப்ளெக்டிவ் ஷீட்டு, இது வந்து பேனலோடு வந்ததுன்னா மோனோ பர்க்கு. பைஃபேஷியலில் பார்த்திங்கன்னா பேனல் இல்லாமல் கீழே வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் லேயருக்கு வந்து இவங்கள கோட்டிங் கொடுப்பாங்க. ஸோ வர லைட்டு கீழே ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பியும் வந்து போர்டோட பேக் சைடு இருக்குல்ல அங்கே போய் அடையும். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 50% பவர் வந்து ஜென்ரேட் ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா அதோட பொருள் செலவும் உங்களுக்கு தனி காஸ்ட்டு, ப்ளஸ் அந்த ரிஃப்ளெக்டிவ் லேயரில் நீங்களே செட் பண்ணோம் அப்படின்றதுனால இன்ஸ்டலேஷனுமே வந்து கொஞ்சம் ஹார்டு, கொஞ்சம் இல்லை நிறையவே ஹார்டு நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற இந்த மோனோ கிறிஸ்டலின் பர்க்கோட. ஓகேவா? ஸோ பைஃபேஷியல் இப்போ ஓரளவு தான் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. பட் இன்னமும் வந்து அது நடைமுறை சிக்கல் வந்து இருக்குது. ஏன்னா அந்த கோட்டிங்கை சில காலத்துக்கு அப்புறம், ஏன்னா கோட்டிங்கிறது நீங்கள் பேனலை விட்டு வெளியில் பண்ணுறீங்களா, அதனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அது எஃபெக்டிவ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் மோனோ பர்க்கே வாங்கிக்கலாம். இப்போ வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலியும் வாங்கலாம், மோனோவும் வாங்கலாம். ஆனால் இப்போ பாலியும் மோனோவும் கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸாக வருது. பாலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ போயிட்டு இருக்குது மார்க்கெட்டை விட்டு. இப்போ நீங்கள் வந்து கம்மி செலவில் பண்ண போகிறீங்க, பாலி எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பண்ணலாம். பாலியில் பார்த்தீங்கன்னா நீங்கள்
1 கிலோவாட்டுக்கு நிறைய பேனல்ஸ் போடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து உற்பத்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதே மோனோவில் பார்த்தீங்கன்னா கம்மி பேனல்ஸ் யூஸ் பண்ணாலே அதே அளவுக்கு உற்பத்தி உங்களால் பண்ண முடியும். நான் சொல்கிறது 10 கிலோவாட்ஸ் 20 கிலோவாட்ஸ் அந்த ரேஞ்சில் சொல்கிறேன். நீங்கள் 1 கிலோவாட்ஸ் தான் போகிறீங்க, இல்லை 2 கிலோவாட்ஸ் தான் போகிறீங்க, இல்லை அப் டு 5 கிலோவாட்ஸ் தான் போகிறீங்க அப்படின்னா உங்களோட பெஸ்ட் வேல்யூ ஃபார் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ பெர்க் போர்டு தான் உங்களுக்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பாலியை கன்சிடர் பண்ணவே வேணாம். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியல. மோனோக்ரிஸ்டலைனும் கம்மியாகிட்டு தான் வருது. இப்போ நிறையா இண்டஸ்ட்ரி வந்து மோனோக்ரிஸ்டலைனை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால மோனோக்ரிஸ்டலைன் பெர்க் வந்து உங்களுக்கு ஹையர் எஃபிஷியன்சி கொடுக்கும். அதனால் நீங்கள் ஒரு போர்டு எடுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் மோனோக்ரிஸ்டலைன் பெர்க்குக்கே வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பாலியோட. இல்லை எனக்கு வந்து நிறைய இடம் இருக்குது, நான் வந்து பாலியில் வந்து நிறையா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு நிறைய இடம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் பாலிக்கு போகலாம். உங்களுக்கு லைஃப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே லைஃப் தான் வரும், பட் எஃபிஷியன்சியில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் எது வேணும் அப்படின்றது உங்களோட சாய்ஸு. உங்கள்கிட்ட இட வசதி ஜாஸ்தியாக இருக்குது, நான் வந்து ஏக்கர் கணக்கில் லேண்ட் வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு போகிறேன், நான் வந்து பாலி யூஸ் பண்ணேன், எனக்கு ஒரு 1 lakh 2 lakhs குறையுது அப்படின்னா நீங்கள் பாலி யூஸ் பண்ணலாம். நான் இருக்கிறதே இந்த மாதிரி சின்ன இடம், நான் வந்து ஃப்ளாட்ஸில் இருக்கேன், இல்லை நான் என்னோடய ஹோமில் இருக்கிற இடமே வந்து ரொம்ப கம்மி அப்படின்றவங்களுக்கு மோனோ பெர்க் அப்படின்றது ஒரு குறைச்ச இடத்துலையே உங்களால் நிறைய சூரிய வெளிச்சத்தை வந்து உங்களால் அறுவடை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து மோனோ பெர்க்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை.